இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ண டேட்டு 6th March 2026. ஸோ இந்த வேகன்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து 10th 12th படிச்சுட்டு ஐடிஐ டிப்ளமோ படிச்சுட்டு தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை விட ஹையர் ஸ்டடீஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேணான்னு சொல்லலை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இது சென்னையில் மாத்திரம் இல்லை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி கவர்மெண்ட்டோட பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி இருக்குது. இதில் முக்கியமாக வேலை பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த கவர்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, அதே மாதிரி கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுறது, இதை தவிர வந்துட்டு கெசட்டு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வேலை தான் இங்கே நடக்கும். இதில் சென்னைக்கு மாத்திரம் இந்த ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, அவங்களோட எல்லா ஊரோட தேவைகளும் சேர்த்து தான் ஒரே ஆடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எண்டு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th April 2026 5:30. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன். இந்த நான் நோட்டிஃபிகேஷனோட அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. படித்து முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு 6-7 பேஜ் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான் இருக்குது. ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு எது அப்ளை பண்ணுமோ அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். அட்டாச்மெண்ட்ஸ் வைங்க, ஃபோட்டோ விட்டுங்க. அதை நேர்லேயோ இல்லை போஸ்ட்லேயோ 8th Aprilக்கு முன்னாடி அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிடுங்க, இல்லைனா நேரில் கொண்டு போய் கொடுங்க. இவ்வளோ தான் இதோடைய மெயின் விஷயம். இப்போ வந்து என்னென்ன வேலை காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு வேலை. இதுக்கு 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்கள் சேல்ரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சி காலியாக இருக்குது. இது கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால பிரேக்கப்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரேக்கப்ஸ் வந்து என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற பிரேக்கப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எஸ்சிக்கு 1, பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ்லேயே 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேகன்சி. அதே பிசி வந்து அதுக்கு வந்து ஒரு வேகன்சி, ஜிடியில் 1, எஸ்சிஏல 1, எம்பிசியில் 1, இந்த மாதிரி அவங்க எல்லா வேகன்சியோட பிரேக்கப்ஸும் கொடுத்துட்டாங்க. இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th படிச்சுட்டு நீங்கள் ஆஃப்செட் மெஷின் பிரிண்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ட்ரேடு, அதாவது ஐடிஐ ஆர் டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு 1 year ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எலக்ட்ரீஷியன். இதில் 4 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எல்சி படிச்சுட்டு ஐடிஐயோ இல்லை டிப்ளமோவோ எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்ட படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த எலக்ட்ரிஷியன் படிப்பு படித்தது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை கவர்மெண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 4க்குமே அவங்க வந்து பிரேக்கப்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற பிரேக்கப்ஸும் கொடுத்துட்டாங்க. இதோடைய சேலரியும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெக்கானிக்கு. இதை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி படிச்சுட்டு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவோ ஐடிஐயோ அந்த மாதிரி படிச்சிருக்கலாம், இல்லை அப்ரெண்டிஸாக வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேகன்சி 8 வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேக்கப்ஸும் கொடுத்துட்டாங்க 8 வேகன்சிக்கும். என்னென்ன கேட்டகரி, என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பிளம்பர் கம் எலக்ட்ரிஷியன். ஸோ இதுக்கு எஸ்எல்சி படிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ வந்து ப்ளம்பிங் ட்ரேட் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இந்த ஒரு வேகன்சி எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சேலரி 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலராக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது டெம்பரவரி ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனோ இல்லை வந்து கம்யூனிட்டி பேஸ்டு அப்பாயின்மெண்ட்டோ எல்லாமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருவேளை 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே படிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் வேகன்சி கீழே எனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஃபார்மேட் வந்து இருக்குது.
அத வந்து நீங்க ஃபில்லப் பண்ணி அதுக்கான சைன் வந்து வாங்கி இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்க குடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேள வந்து பிஎஸ்டிஎம்ல வந்து அவங்க ஒதுக்கியிருக்கிற அந்த வேக்கன்சிய வந்து ஃபில் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணல அப்டின்னா, அத மத்த கேண்டிடேட்க்கு ஒதுக்கிருவாங்க. அதே மாரி பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்டின்னா, அது பெண்கள் வந்து அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணல, அதுக்கான ப்ராப்பர் அப்ளிகேஷன் வரல அப்டின்னா, அந்த வேக்கன்சிய ஆண்களுக்கு ஒதுக்கிருவோம் அப்டின்றதையும் சொல்லியிருக்காங்க. இத தவிர வந்துட்டு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கிற அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ பொறுத்தவரைக்கும் 18லருந்து நீங்க 18 வந்து மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒருவேளை நீங்க வந்து இவங்க கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷன விட ரொம்ப ஜாஸ்தியா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து உச்சவரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த கேட்டகரி வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அதே மாரி உங்களுக்கு வந்து எஸ்சிஏவா இருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி எஸ்சியா இருந்தா 37 இயர்ஸ், எஸ்டியா இருந்தா 37 இயர்ஸ், எம்பிசி, டிஎன்சிக்கு 34 இயர்ஸ், பிசி கேண்டிடேட்டா இருந்தா 34, ஓசி கேட்டகரியா இருந்தா 32, ஒருவேளை பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருந்தா 42, விடோஸா இருந்தா 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் வந்து 55 ஏஜ். ஓசி கேட்டகரிக்கு மாத்திரம் 50 ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஜ் நார்ம்ஸ், ஏஜ் ரிலாக்சேஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இது ஆஃப்லைன் தான். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து, அதில வந்து உங்களுக்கு வந்து என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ, அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்க கண்டிப்பா வைக்கணும். அதே மாதிரி ஒரு வேளை பிஎஸ்டிஎம்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் நீங்க. அதே மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா அது. நீங்க அப்ரென்டிஸா ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே பிரிண்டிங் பிரஸ்ல அப்டின்னா, அதுக்கான சான்றிதழ், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்றது இல்லாம ஃபோட்டோ ஒட்டிருங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த 8த் ஏப்ரல்க்குள்ள வந்து ஈவினிங் 5:30க்குள்ள வந்து அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகுற மாரி பார்த்துக்கோங்க. அது நேர்லயோ இல்ல போஸ்டல்லயோ. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து ஆணையர், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம், 110 அண்ணா சாலை, சென்னை 2 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிச்சிடணும். நீங்க அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்றது. அதுவும் உங்களுக்கு தமிழ்ல தான் இருக்கு. இந்த செலக்ஷன பொறுத்தவரைக்கும் எந்த எக்ஸாமும் கிடையாது. இது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்க குடுத்திருக்கிற அப்ளிகேஷன் படி உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூ இருக்கு. இது மாத்திரம் தான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டான www.stationaryprinting.tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்ல டைம் டு டைம் அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றியோ, இன்டர்வியூ பற்றியோ, அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் பற்றியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தா கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் அவங்க கேட்குற அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட படிப்பும் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் விஷயம். அதே மாதிரி இதில் வந்து ஒருவேளை இன்டர்வியூ உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா வந்து அதுக்கான செலவு, அதாவது போக்குவரத்து செலவோ, தங்குற செலவோ எதுவுமே வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்க தான் உங்க சொந்த செலவுல தான் போயிட்டு வரணும். அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். இத டச் பண்ணீங்கன்னாவே அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். நீங்க ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.